நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். இந்த கதையும் என்னால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான். இதற்கான ஓவியங்கள் ஏஐயால் உருவாக்கப்பட்டது. சரி வாங்க, என்ன கதை அப்படின்னு பார்ப்போம். இரவு நேரம் ஒரு பெண்மணி சேலை மாதிரியான ஒரு உடை அணிஞ்சிருக்கிறா. அவள் ரொம்ப வேகமாக ஓடுறா. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியெல்லாம் அப்படியே சேரும் சகதியமாக இருக்குது. அங்கே மரங்கள் நிறைய இருக்குது. அது ஒரு கிராமப்புறம் மாதிரியான ஒரு பகுதி. அதில் தான் ஓடிட்டுருக்கிறா. அவள் ஓடி ஒரு ஆத்தங்கரைக்கு வரா. ஆற்றுல தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. அந்த ஆத்தங்கரையில் அப்படியே ஓடுறா. ஓடி ஒரு நீர் வீழ்ச்சிக்கிட்டு வரா. தண்ணி ரொம்ப வேகமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதில் அவள் தாவுறா. தண்ணியில் போய் குதிக்கிறா. தண்ணியில் குதித்து உள்ளுக்குள்ளே அப்படியே நீந்துறா. நீந்தி அப்படி மேலே ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தூரத்தில் ஒரு கோபுரம் தெரியுறதா அவள் பார்க்குறா. அந்த கோபுரத்தை ரொம்பவுமே வியப்பாக அவள் பார்க்குறா. திரும்ப கொஞ்சம் அப்படியே நீந்தி போய் அந்த கோபுரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கான படிக்கட்டுக்கு சேர்றா. அந்த படிக்கட்டு வழியாக அந்த கோபுரத்துடைய நுழைவாயிலை நோக்கி அப்படியே ஏறி நடக்க ஆரம்பிக்கிறா. கோபுரத்தின் வாயில் வழியாக நுழைஞ்சு அவள் அந்த பக்கமாக வெளியே வரா. வெளியில் வந்த உடனே அந்த பக்கம் ஒரு நீண்ட ஒரு சுவர் இருக்குது. அதுக்கு முடிவு எங்கே இருக்குது அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு நீளமாக இருக்குது. அப்படியே அந்த சுவர் ஓரமாக அவள் நடக்கிறா. இது எல்லாமே அவருக்கு என்ன அப்படின்னு புரியாமையே நடக்குது. அவள் அப்படியே நடந்து போகிறா. போன உடனே ஒரு மண்டபம் வருது. அது ஒரு 6 கால்களுள்ள மண்டபமாக இருக்கலாம். அதில் ஒரு கால், அதாவது ஒரு தூணில் கையை வச்சு அழுத்துறா. அப்போ அந்த மண்டபத்துடைய தரைப்பகுதியில் ஒரு பாதை ஒன்று திறக்குது. அந்த பாதை வழியாக அவள் இறங்கி உள்ளுக்குள்ளே படிகள் இருக்குது. அதில் அப்படியே வரா. வந்த உடனே உள்ள ஒரு நிலவரை இருக்கிறது. அந்த நிலவரையில் ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில் ஒருத்தன் சங்கிலி போட்டு கட்டப்பட்டுருக்கிறான். அவன் பச்சை வண்ணத்தில் இருக்கிறான். அவன் மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை. அவன் ஒரு வேற்றுலகத்தான் அப்படின்னு தெரியுது. அவனை நெருங்கி போய் பார்க்குறா. அதன் பிற்பாடு செவுத்தில் மஞ்சள் வண்ணத்தில் ஏதோ ஒரு பொத்தான் மாதிரி இருக்குது. அதை வச்சு அழுத்துறா. உடனே அந்த வேற்றுலகத்தான் கண் விழிச்சு எந்திரிச்சுக்கிறான். தொடர்ந்து அவங்ககிட்ட இவ ஏதோ பேசுகிறா. சட்டுன்னு அந்த இடத்துல அவளுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. அவள் கண் விழிச்சு பார்க்குறா ஒரு இடத்துல. அதாவது அவள் ஒரு மரத்தடியில் படுத்துட்டு இருக்கிறா. கண் விழிக்கும் போது மரத்தடியில் இருந்து அப்படி எந்திரிக்கிறா. அவளுடைய கையில் மஞ்சள் வண்ணத்தில் ஒரு கல் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கும் இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அவள் குழம்பி போய் எந்திரிச்சு பார்க்கும்போது தூரத்தில் அவள் கனவுல பார்த்து அதே கோபுரம் தெரிகிறது. அவள் வியந்து அப்படியே நிற்கிறா. திரும்ப சட்டுன்னு அவளுக்கு நினப்பு வருது. அவள் லேசாக கண் விழிக்கும்போது அவள் ஒரு விண்கப்பலில் இருக்கா. அந்த விண்கப்பலானது விபத்துக்குள்ளாகி ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு கோலத்தில் விழுந்து கிடக்கு. அவள் இதுவரை கண்டது எல்லாமே கனவு. அவள் ஒரு அற மயக்கத்தில் இருக்கிறா. அவளோட அருகில் மஞ்சள் வண்ணத்தில் சில வண்டுகள் அப்படியே பறந்தும் தண்ணிக்குள்ளே ஊடுருவியும் இருக்குது. அவள் அற மயக்கத்தில் தான் எல்லாத்தையுமே அவள் பார்க்குறா. அவளை நெருங்கி ஒரு வண்டு அப்படியே அவள் மேலே படர்கிறது. குறிப்பாக அந்த வண்டு ஏதோ ஒரு விஷயத்த செய்து அவகிட்ட இருந்து அவள் அப்படியே மிரண்டு போய் அந்த வண்டு அப்படியே உத்து பார்க்குறா. அதுதான் அவள் கடைசியாக பார்த்த விஷயம். அவள் அப்படியே மயங்கிடுறா. மயங்கின உடனே அவளுடைய உயிர் பிரிஞ்சிடுது. அவள் அந்த தண்ணியில் அப்படியே மூழ்க ஆரம்பிக்கிறா. அதே நேரம் அவளை தொட்ட அந்த வண்டு மற்றும் இன்னும் பிற வண்டுகள் அவளுடைய உடம்புல பட்டிருக்கும். ஸோ அந்த வண்டுகள் எல்லாமே தண்ணியில் ஆழமாக அப்படியே ஊடுருவி போகுதுங்க. ஊடுருவி போன வண்டுகள் வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு போகுதுங்க. அந்த கட்டமைப்பு ஒரு வகையான இயந்திர அமைப்பு போல் தெரியுது. ஆனால் அது மனித கட்டமைப்பு கிடையாது. அது ஏதோ ஒரு வேற்றுலக இயந்திர கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு நெருங்கின உடனே ஒரு வண்டு, அதாவது அவளை தொட்ட வண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில பதிவுகளை செய்யுது. அந்த பதிவுகளில் நாம் பார்க்க முடியுது. அதாவது அந்த பெண்மணி, அந்த இறந்து போனாலேயே மனித பெண்மணி, அவளுடைய அந்த கடைசி கனவுகள் மற்றும் அவளுடைய ஒரு சில நினைவுகளை அந்த வண்டானது அவள் உடம்பை தொட்டதன் மூலம் உள்ளேருந்து எடுத்திருக்கு. அவளுடைய நினைவிலிருந்து அவைகளை அந்த கருவியில் அதை ஒரு மாதிரியான ஆர்கைவ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது நினைவுகளை சேகரிக்கிற கருவி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கருவியில் அது பதிவு பண்ணி வைக்குது. இது நடந்து 1000 வருடங்கள் கழிந்த பிற்பாடு அந்த கோலமானது தண்ணீர் இல்லாத வறண்டு போன ஒரு கோலமாக மாறிடுது. அப்போ ஒரு மனித விண்கப்பல் அந்த கோலத்திற்கு வருகிறது. அங்கே இறங்குது. அந்த கோலத்தை அந்த கப்பல்லேருந்து வெளியே வந்தவங்க அப்படியே சோதனை பண்ணுறாங்க. இங்கே ஏதாவது அடையாளங்கள் இருக்கிறதா, நமக்கு தேவையானது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க தேடும்போது தான் இந்த வேற்றுலக கருவி, அதாவது அந்த நினைவுகளை சேகரித்து வச்ச வேற்றுலக கருவியை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த ஆர்கைவ் அப்படிங்கிற அந்த வேற்றுலக கருவியை பார்த்து
அதை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற நினைவுகளை வந்து வெளியெடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது தான் இங்கே வந்து இறந்து போன அந்த பெண்மணியுடைய நினைவுகள் கண்டுபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, மனிதர்கள் தங்களுடைய நினைவை சேகரித்து வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த தொழில்நுட்பத்தை வச்சு, அதாவது அந்த வேற்றுலக தொழில்நுட்பத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க மனிதர்கள். ஆனால் அந்த வண்டுகள் நினைவுகளை சேகரித்து அந்த கருவிகளில் பதிவு பண்ணினதே ஒழிய அந்த கருவிகளை உருவாக்கக்கூடிய தகுதி அந்த வண்டுகளுக்கு கிடையாது. அப்போ அந்த கருவிகளை, அதாவது அந்த ஆர்கைவ் அப்படிங்கிற அந்த கருவிகளை உருவாக்குனது யார் அப்படிங்கிற கேள்வி இதுவரை கேள்வியாக தான் இருக்குது. அதை குறித்து எந்த தரவுகளும் அந்த கருவிகளில் இல்லை. அதை உருவாக்குனது யார் அப்படின்னு இதுவரை மனிதர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த கருவியானது நினைவுகளை சேகரித்து வைக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தோடு இருக்குது அப்படிங்கிறத மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த தொடங்கினாங்க.